நம்மோடு தற்போது மல்லை சத்யா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்பொழுது மதிமுகவிலிருந்து நிரந்தரமாக நீங்க நீக்கப்பட்டிருக்கீங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை காலையில் எனக்கு தந்ததுக்காக தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றி கூறுகின்றேன். தலைவர் வைகோடைய அறிக்கை என்னை அதிர்ச்சியோ அல்லது ஆச்சரியத்தையோ அல்லது எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் இருந்தது. எனவே மகனுக்காக ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறார் வைகோ என்பதுதான் நாடு பார்க்கிறது. மகனுடைய அரசியல் வருகைக்காக பலரும் விலகிய போதும் நான் விலகாமல் அவருக்கு நன்றி கடன் பட்டவனாகவே நான் இருந்தேன். இருப்பினும் என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை சுமத்தி என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை கலங்கப்படுத்தியிருக்கிறார். இதை நாடு பார்க்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது மகன் திமுக என்ற மருவி திரும்புவாத இயக்கமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறதோ இனி அந்த இயக்கத்தினுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்பதை உளவியல் ரீதியாக அறிந்தவன் என்ற முறையில் அவருடைய நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். 32 ஆண்டு காலம் அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கிய தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுகவுக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாகவே இருப்பேன். எங்களுடைய களம் தளம் என்பது இனிமேல்தான் வேறு கோணத்தில் பயணிக்கும். அந்த பயணத்தில் அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே நாளில் காஞ்சியில், அண்ணா பிறந்த காஞ்சியில் தமிழ்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணா அவருடைய 117வது பிறந்த நாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாட இருக்கிறோம். அப்போது எங்களுடைய முடிவுகளை அறிவிக்க இருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றி. தலைவர் வைகோவிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், நானே கடைசியாக இருக்கட்டும். இனி எவர் பொருட்டும் உங்களுடைய மகனுக்காக என் மீது துரோகப்பழியை சுமத்தியதை போன்று இனி உங்களுடைய பேரன் மகனுக்காக வேறு யார் மீதும் துரோகப்பழியை சுமத்தி அரசியலில் கலங்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அந்த தொண்டர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையும் தந்தி தொலைக்காட்சி மூலமாக நான் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.